தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இருக்குது. பொதுவாவே ஒவ்வொரு மாசம் 15ஆம் தேதியுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகளிர் உரிமை தொகை வந்து போட்டுருவாங்க. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்திருக்குது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்திருக்காது. கவலைப்பட வேண்டாம். அது பொதுவாவே 15, 16 2 நாள்லயுமே வந்துடும். அதிகமானவங்களுக்கு நைட் நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதனால வந்து இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு தகவல்னா, போட்டிருக்கிறத வச்சுதான் தெரியுது. இந்த மாதமும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல போடக்கூடிய 1000 ரூபாய் தான் போட்டிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே 2500 ரூபாய் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் மே மாசம் 15, இன்னும் வந்து ஜூன் மாசம், ஜூலை மாசம், ஆகஸ்ட் மாசமும் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்திருக்குது. ஏன்னா வந்து மகளிர்ல வந்து முதியோர்களை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அப்ப அதுக்கு சம்பந்தமான லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்ததுக்கு அப்புறம் பிரிச்சிருவோம். யாருக்குமே முதியோர்களுக்கு வந்து போட மாட்டாங்க. அதுக்கு பதில் வந்து மகளிர்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது 60 வயசுக்குள்ள இருக்கிற மகளிருக்கு மட்டும் போடுவோம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அதை பிரிச்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதுவரையும் எப்படி வயதானவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரிதான் வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தான் இப்பவும் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாம புதுசா இருக்கிறவங்க யாராவது வாங்கியிருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. புதுசா இருக்கிறவங்க யாருக்குமே இந்த தடவை வந்து கிடையாது. என்னதான் வந்து அவங்க வந்து எங்கள்ட்ட லிஸ்ட் இருக்குது, நாங்களே வந்து என்ன பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாலும் கூட புதுசா இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை கொடுக்கல. அதே 1000 ரூபாவை ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப எப்பயும் வாங்குறவங்க தான் இப்பயும் வாங்கியிருக்காங்க. இன்னும் வராதவங்களுக்கு வந்துடும். மெசேஜே வரலைன்னா, உங்களுக்கு மெசேஜ் நிறைய பேருக்கு வர்றதில்ல. முதல்ல 2 மாசம் மெசேஜ் வந்துச்சு, அப்புறம் பாத்தீங்கன்னா 2 மாசமா மெசேஜ் வர்றதில்ல. அதுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல செக் பண்ணி பாருங்க, அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாருங்க. எந்த அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாருங்க. அந்த அக்கௌண்ட்ல ஆல்ரெடி ஆதாரும் லிங்க் ஆயிருக்கணும். அப்பதான் அந்த அக்கௌண்ட்ல காசு வந்திருக்கும். அப்ப ஆதார் லிங்க் ஆகிருக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அந்த மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, மெசேஜ் அனுப்பிச்சு பார்த்தோம்னாவே நமக்கு என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். பொதுவா இந்தியன் பேங்கா இல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் உடைய அந்த கோடு அமைச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். போன்லயே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நேரடியா வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு காசு இந்த மாசம் 1000 ரூபாய் அப்படிங்கக்கூடியது நிறைய பேருக்கு இப்ப வர்றதில்ல. அதனால வந்து டைரக்ட் மெசேஜ் வராட்டினாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து செக் பண்ணி பாருங்க, அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க. டைரக்டா போகணும்ட்டு இல்ல, போன்லயே அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த காசு வந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அது இல்லாம புதுசா இருக்கிறவங்க இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு எப்ப வரும்ட்டு. நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இந்த தடவை பட்ஜெட் வந்திருக்குது. பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து 2500 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா பட்ஜெட்டே தாக்கல் பண்ணாலும் கூட இன்னும் வரல. காரணம் என்னன்னா, பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை பத்தியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் 4000 ரூபாய் தொகையை பத்தியோ முதியோர்கள் தொகையை பத்தியோ எல்லாம் வந்து தனித்தனியா வந்து வரல. ஏன் அதை பத்தி எல்லாம் பேசப்படலைன்னா, மற்ற விஷயங்களை வந்து அவங்க பட்ஜெட் போட்டிருக்கனால இதை வந்து இன்னும் போடல. இதை மறுபடியும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு தற்காலிகமா மறுபடியும் வந்து அதே 1000 ரூபாய் தான் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அதே ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இனி புதுசா வாங்கணுங்கிறதும் புதுசா அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் 2500 ரூபாய் உயர்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஏன்னா பட்ஜெட் வரை பட்ஜெட்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப பட்ஜெட்டும் முடிஞ்சிருச்சு. 100 நாள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பட்ஜெட் போடும் போதோ அல்லது வந்து 100வது நாள் ஆட்சியுடைய அந்த அறிவிப்புல வந்து இது வரும்னு எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரிதான் வந்து ஏதாவது ஒரு 100வது நாள் வரும்போது, அதுக்கப்புறம் பிறந்த நாள் வரும்போது இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வந்துச்சு. அப்பவும் வந்து அறிவிப்பு வரல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்லயும் வரல. அப்புறம் 100வது நாளும் தாண்டிடுச்சு, வரல. 3லயுமே வந்து அறிவிப்பு வரலைங்கிறனால அப்ப இப்ப தற்காலிகமா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஐடியாவோ இல்ல புதுசா இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடியாவோ இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல வந்து கடன் இருக்குது அப்படிங்கறனாலயும் மத்த செலவெல்லாம் இருக்கு, மத்த தேவைகள்லாம் இருக்குதுங்கறனால இதுக்கு வந்து நிதி ஒதுக்கல அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய அறிவிப்புகள்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அதே சமயத்துல ஒரேடியா வந்து 2500 ரூபாய் இவங்க உயர்த்த மாட்டாங்க. 1000ல இருந்து 1500, 1500ல இருந்து 2000, 2000ல இருந்து 2500 சொல்லிட்டு படிப்படியா தான் உயர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு தகவல்களும் வந்து கொண்டிருக்கு. அப்படி உயர்த்தினா மட்டும்தான் அவங்களால வந்து நிதி நிலையெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப எடுத்துனுமே நமக்கு 2500 ரூபாய் வந்து வர்றது கஷ்டம். படிப்படியா தான் வந்து ஏறும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏத்துனாதான் 1000ல இருந்து 1500 போய் அப்புறம் 2000 போய் 2500 வர்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் ஆயிரும். ஏற்கனவே வந்து டிஎம்கே ஆட்சியிலே முதல் 3 வருஷம் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல, அப்புறம் தான் கொடுத்தாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த 1000 ரூபாய் தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கும் போது இவங்க பொறுமையா தான் ஏத்துற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.